This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நகைக்கடன் புதிய விதிகள் செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கு. ரிசர்வ் வங்கிக்கு ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. மதுரை அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த பிச்சைராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதில் ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையில் வங்கியில் நகை அடமான கடன் பெற்றவர்கள் நகைகளை இழக்க நேரிடும். ஒரு நபர் 5 முறை மட்டுமே நகை கடன்களை பெற இயலும். இது அரசியலமைப்பு விதிகளுக்கு எதிரானது. எனவே நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கை செல்லாது என உத்தரவிடக் கோரினர். இந்த வழக்கில் ரிசர்வ் வங்கி பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய நிலையில் ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கை காரணமாக வங்கியில் நகைக்கடன் வாங்குவோர் நகை கடனுக்குரிய பணத்தை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கட்ட வேண்டும். ஓராண்டு கடன் என்றால் ஓராண்டின் முடிவிலேயே வட்டி, அசல் என அனைத்தையும் கட்ட வேண்டும். அப்படி கட்ட நகையை மீட்டாக வேண்டும். அப்படி மீட்கப்பட்ட பின்னர் மறுநாள் தான் அதே நபர் வங்கியில் நகையை அடகு வைக்க முடியும். ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகள் SBI, கனரா வங்கி உட்பட பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் தீவிரமாக பின்பற்றப்படுகிறது. இதன் காரணமாக நகைக்கடன் வாங்கிய மக்கள் நகைகளை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுத்து பழைய விதிமுறைகளை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ஆனால் மத்திய அரசு இதுவரை இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் மதுரை அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த பிச்சைராஜன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் அவர் கூறுகையில், ரிசர்வ் வங்கியின் பொதுச் செயலாளர் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 அன்று நகைக்கடன் தொடர்பாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் வங்கிகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இந்த விதிமுறைகளை ஏழைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. இந்த சுற்றறிக்கை காரணமாக வங்கியில் நகை அடமான கடன் பெற்றவர்கள் மொத்த தொகையையும் செலுத்தி நகையை திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் உரிய நேரத்தில் உரிய தொகையை ஏழைகள் செலுத்த முடியாத நிலை ஏற்படும். இதன் மூலம் ஏழைகள், நடுத்தர மக்கள் கடுமையான பாதிக்கப்படுவார்கள். பலர் கடனை செலுத்த முடியாமல் நகையை இழக்க நேரிட வாய்ப்பும் உள்ளது. மேலும் தற்போது வெளியிட்டுள்ள ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையின்படி ஒரு நபர் 5 முறை மட்டுமே நகை கடனை பெற இயலும். இந்த பாகுபாட்டினை ஏற்க இயலாது. இது அரசியலமைப்பு விதிகளுக்கு எதிரானது. ஆகவே தங்க நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை சட்டவிரோதமானது, செல்லாது என அறிவிக்க வேண்டும். முறையினை வழிகாட்டுதல்களுடன் புதிய சுற்றறிக்கை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று பிச்சைராஜன் தனது மனுவில் கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.